இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 58 அதிகாரத்தில் தாவீது நீதியற்ற நிலையை இந்த உலகத்தில் பார்த்தபொழுது மிகவும் கொந்தளிக்கிறவராக இந்த சங்கீத பகுதியை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 58 வசனத்தின் முதல் 2 வசனங்களிலே, மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுப்புத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கீடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள் என்று நீதியை செய்கிற நியாயாதிபதிகளையும் அரசர்களையும் மிகவும் கண்டிக்கிறவராக இந்த வசனத்தை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நீதியாய் பேசுவீர்களோ? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்களே, பூமியிலே ஏழைகள் அவர்களுடைய கைகளிலே கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்களே என்கிற மிகுந்த ஒரு அங்கலாய்ப்போடு கூட தாவீது இந்த வசனங்களை எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே நீதி தீர்ப்பை குறித்து பல சம்பவங்கள் வசனங்கள் நிரம்பி இருக்கின்றன. இது சங்கீதங்களிலே முக்கியமான கருத்தாக இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய காலத்திலே நியாயாதிபதிகளும் அரசர்களும் நீதியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு தங்கள் மனம் போல தீர்ப்பளித்தனர். அவர்களுக்கு அதிகாரம் இருந்தபடியினால் தங்களுக்கு தோன்றியபடியெல்லாம் சட்டத்திட்டங்களை ஏற்றி அதன்படி தீர்ப்பளிக்கிறவர்களாக காணப்பட்டனர். இன்றைக்கும் உலகத்தின் நீதிபதிகள் குற்றங்களுக்கு உட்பட்டவர்களாக, பண ஆசை உடையவர்களாக, மனிதன் வாழ்வில் நீதியான தீர்ப்பை அவர்கள் செய்கிறதில்லை, கொடுக்கிறதில்லை. அதனால் மனித வாழ்வில் நீதியை காண முடிகிறதில்லை. ஆனாலும் கர்த்தர் நீதியை விரும்பக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். முதலிலே நீதியை பேசுகிற, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளையும் அரசர்களையும் குறித்து தாவீது பேசிவிட்டு 3, 4, 5 வசனங்களிலே சொல்லுகிறார். மனுஷர்களை, சாதாரண மனிதர்களை குறித்து, துன்மார்க்கர்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறார். 3ஆம் வசனத்திலிருந்து, துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் கொண்டு அவன் பேதலிக்கிறான், வழிதவறி ஸ்டெடி மைண்ட் இல்லாமல் வழிதவறி அவன் போகிறான் என்று சொல்லி அங்கே துன்மார்க்கனை குறித்து ஆரம்பிக்கிறார். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறான். சின்ன வயதிலிருந்தே பொய் சொல்ல ஆரம்பித்து அது நிமித்தமாக வழி தப்பி போகிறான். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம், பேசினாலே அவனுடைய வாயிலே விஷம் கொட்டக்கூடிய அளவிற்கு அத்தனையாய் அவனுடைய வாயின் வார்த்தைகள் விஷத்தினால் நிறைந்திருக்கிறது. அவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். பாம்பாட்டி வினோதமாய் ஊதினாலும் அதனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கிற மற்ற பாம்புகளெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு வரும்பொழுது தன்னுடைய காதை அடைத்து கொள்ளுகிற ஒரு செவிட்டு விரியனைப் போல அவர்கள் வாழ்கிறார்கள். மனிதர்கள் இத்தனை கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் கொடுமைக்காரர்களாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அரசர்கள் தங்களுக்கு ஏற்றபடி சட்டம் ஏற்றிக்கொண்டு அவர்களும் நீதிகேடு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களும் துன்மார்க்கன் கற்பத்தில் உற்பவித்தது முதல் அவன் வழிதவறி நடக்கிறான். தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லுகிறான். அவன் விஷமான வார்த்தைகளை பேசுகிறான். அவனுக்கு யாராவது ஆலோசனை சொன்னாலும் செவிட்டு விரியன் போல காதை அடைத்து கொள்ளுகிற ஒரு நிலைமையில் வாழ்கிறான் என்று சொல்லி அங்கலாய்த்து விட்டு அவர் சொல்கிறார், துன்மார்க்கன் அவன் பெரிய பாதுகாப்புக்குள்ளாக, உலகத்தில் பணம் இருக்கிறபடினாலே, செல்வம் இருக்கிறபடினாலே நான் பெரிய பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி வாழ்கிற அவனுடைய பாதுகாப்பை குறித்து கீழே உள்ள வசனங்களில் சொல்லுகிறார். ஆண்டவரே, அவருடைய வாயினுடைய பற்கள் தகர்த்து போடவும் பாலசிங்கங்களுக்கு ஒப்பான அந்த பற்கள் உடைந்து போகவும் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் தங்கள் பலனிலே வாழ்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள் என்கிறதை முதலில் அவர் குறிப்பிடுகிறார். பற்கள் தகர்க்கப்படுவது என்பது பலவீனத்தை, நம்முடைய பலவீனத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தண்ணீர் கடந்து போகிறது போல என்று சொல்லுகிற காரியம், ஒரு ஏரியிலோ அல்லது ஒரு டேமில் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த நீரானது தேக்கம் உடைந்து தண்ணீர் கடந்து போகிறது போல அவர்களுடைய வாழ்க்கை, தேக்கத்திலே தானே இருக்கிறோம், பாதுகாப்பிலே தானே இருக்கிறோம் என்று இருக்கிறவருடைய வாழ்வு
திடீரென்று அந்த தேக்கமானது, அது டேங்க் ஆனது, அந்த டேம் ஆனது உடைந்து அந்த தண்ணீர் சிந்தி ஓடுகிறது போல் அவருடைய வாழ்க்கை கடந்து போய்விடும் என்று சொல்லுகிறார். அம்புகள் சின்னாபின்னம் என்று சொல்லுகிறார். அம்புகள் சின்னாபின்னம் ஆகிறது, அவர்கள் கையில் எடுக்கிற அம்புகள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்கள் எத்தனையான ஒரு குறிக்கோள் உடையவர்களாக தங்களுடைய வாழ்வில் எத்தனை காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானங்களும் திட்டங்களும் ஏற்றினாலும் கூட அவைகள் சின்னாபின்னமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். கரைந்து போகிற ஒரு நத்தையை போல என்றும் சொல்லுகிறார். கரைந்து போகிற நத்தை என்றால் அதனுடைய மேற்பகுதியில் உள்ள ஓடை பார்க்கும்பொழுது நம்ம நினைக்கிறோம், இந்த ஓடு இவ்வளவு உறுதியாக இருக்கிறதே, இவ்வளவு உறுதியாக இருக்கிறபடினாலே உள்ளே இருக்கக்கூடிய நத்தை மிகவும் அதிகமான பாதுகாப்புக்குள்ளாக இருக்குது என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் எப்பொழுது அந்த கூட்டை விட்டு அந்த நத்தை வெளியே வருகிறதோ அது கரைந்து போகிவிடும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நினையாத வேளையில், நினையாத நிலையில் அவர்களுக்கு அழிவு வரும் என்று சொல்லி இங்கே நியாயக்கேடு செய்கிறவர்களை, அந்த நியாயாதிபதிகளை, அரசர்களை, துன்மார்க்கமாய் வாழுகிற ஜனங்களுக்கு நினையாத வேளையில், நினையாத நிலையில் அவர்களுக்கு அழிவு வரும். இத்தனையாய் பாதுகாப்பாய் வாழ்ந்தார்களே, இத்தனையாய் ஒரு நத்தையினுடைய ஓடை போல் அவருடைய காரியங்கள் இருந்ததே, ஒரு டேமில் தேக்கி வைக்கப்பட்ட ஒரு நீரை போல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இருந்ததே, ஒரு சிங்கத்தின் பாலசிங்கத்தின் வாயில் உள்ள பற்களைப் போல அவளுடைய வாழ்க்கை இருந்ததே என்று சொன்னால், அவர்களை பலவீனப்படுத்தி அந்த தண்ணீர் உடைந்து போகிறது போல காரியங்களை மாற்றி, அவளுடைய குறிக்கோள்கள் அம்புகள் சின்னா பின்னமாவது போல அவளுடைய நோக்கங்கள் தீர்மானங்களை உடைத்தெறிந்து கரைந்து போகிற ஒரு நத்தையை போல அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிவிடுவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கிறார் 10ஆம் வசனத்திலே, பழிவாங்குதலை காணும் பொழுது, நீதிமான் காணும் பொழுது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான் என்று சொல்லப்படுகிறது. இது அவன் சாவை குறித்து நீதிமான் சந்தோஷப்படுவதை குறிக்கவில்லை. பொல்லாப்பானது தோற்கடிக்கப்பட்டு முறியடிக்கப்படுகிற போது தேவ மக்கள் அனுபவிக்கும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் வசனம் குறிப்பிடுகிறது. நீதிமான் பழிவாங்குதலை காணும் பொழுது பொல்லாங்கானது தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அது முறியடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிதான் அவன் சந்தோஷப்படுவான், மன நிறைவடைவான். ஏனென்று சொன்னால், தேவன் இந்த உலகத்திலே அவர் நியாயம் தீர்க்கிற ஒருவராக இருக்கிறார் என்பதையும், இரண்டாவதாக நியாயம் செய்கிற அந்த ஆண்டவர் இருக்கிறபடியினாலே நீதிமானுக்கு அநேக பலன்கள் கிடைக்கிறது என்பதையும் அவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள், மனுஷன் மகிமைப்படுத்துவான் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதியை முடிக்கிறார். நிறைவாக துன்மார்க்கர் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே அவர்கள் தண்டிக்கப்படும் பொழுதுதான் மனுஷர்கள் சொல்லுவார்கள், நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி கடைசியாக ஒரு ஆசீர்வாதத்தை அங்கலாய்க்கிற தாவீது சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு துன்மார்க்கர்களை பார்த்து, அவர்களுடைய பாதுகாப்பை பார்த்து, அவர்கள் நத்தை ஓடை போல இருக்கக்கூடிய அவர்களுடைய பாதுகாப்பை நினைத்து, டேமிலே தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீரை போல் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து, பாலசிங்கத்தின் கடவாய் பற்களைப் போல இருக்கிறார்கள் என்பதை நினைத்து, பானைகளிலே வேகிற முள் நெருப்பினால் வேகி கொண்டிருக்கிற ஒரு பச்சையானதும் அல்லது நல்லாக வெந்தத ஒரு சுழல் காற்று அடித்து போகிறது போல அவர்களுடைய வாழ்க்கை அடித்து போகும்பொழுது தான் நமக்கு தெளிவாக தெரிகிறது, நீதிமானுக்கு பலன் உண்டு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லப்படி. இதை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் நீதிமான் சந்தோஷப்படுவான். அதிலே தாவீதும் சந்தோஷப்படுகிறவராக அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வாழ்கிற உலகத்திலே நீதி எடுபட்டு போனது போல, நியாயம் எடுபட்டு போனது போல, துன்மார்க்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே எங்கேயும் நீதி இல்லை, நியாயம் இல்லை, இன்றைக்கு துன்மார்க்கர் எல்லா இடங்களிலும் சுற்றி திரிகிறார்கள் என்கிற சூழ்நிலை காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உறுதியாக இருந்து, ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்வீராக, நீதியான தீர்ப்பை செய்வீராக, நீர் உண்டென்று மக்கள் காணத்தக்கதாக நீதியை புரட்டாதிருக்கிற தேவன் எங்களுக்கென்று வெளிப்படுவீராக என்று நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த பூமியிலேயும் நியாய தீர்ப்பை அளித்து வரப்போகிற நாட்களிலும் மகா பெரிய நியாய தீர்ப்பிலே நம்மை அவர் பாதுகாத்து
புதிய வானம் புதிய பூமி என்று உருவாக்கப்படும் பொழுது நம்மை அதிலே ஆளுகிறவர்களாக நம்மை அவர் அமர்த்துவார் என்பதை நாம் விசுவாசத்தோடு கூட வாழுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்தருள்வாராக. ஆமென். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலால் திருப்தியாவே.